சார் என்ன சொல்லிட்டாரு, கொடுக்குறான்னு கொடுத்தாலும் நீ விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. இதுல வந்து ஒரு சில அமைச்சர்ஸ் வந்து ரொம்ப மன வருத்தமா ஆயிட்டாங்க. என் பசங்க வேலை செஞ்சானுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரே போட்டாங்க, லெட்டரே கொடுத்துட்டாங்க. இவர் மேல அலிகேஷன் வச்சு லா மினிஸ்டர் அலிகேஷன் வச்சு இவருக்கும் அவருக்கும் பயங்கர கிளாஷ் ஆயிடுச்சு. அவர் என்னன்றாரு, நான் சொல்றேன் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கோர்ட்ல எடுப்பாங்க சொன்னேன். ஏன் 6 மாசம் போனா கத்துக்கலாம், எவன் தெரிஞ்சுன்னு வேணா போய் நிக்கட்டும் பிள்ளைங்க புசுன்னு பேசுவாங்கதா, கத்துக்கணும் வரட்டும். நான் நம்பி ஒரு கோர்ட்டுக்கு போறேன், ஒண்ணுமே தெரியாத ஒரு அரசு வழக்கறிஞர், அவரால் எனக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வைங்களேன், அவரால் என்னுடைய வழக்கு தோத்து போகுது, அவரால் அரசு வழக்கறிஞரால் ஒழுங்காக நடத்த முடியாதனால என் வழக்கு தோத்து போகுதுன்னா என் வாழ்க்கை என்ன, என்னுடைய நிலவரம் என்ன, என்னுடைய பரம்பரை என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு லேண்டு கேஸில் தோற்று போகிறாங்கன்னு வச்சிங்களேன், லேண்டே போயிடுமே மொத்தமாக. கரெக்டாக நியமிக்கணுன்றது என்ன காரணன்றது நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் ஏன் ஆதங்கப்படுறேன், ஏன் வந்து நான் இதை நான் என் தாவேக்காவில் இருந்தாலும் ஏன் நான் இதை எடுத்து பெரிய அளவில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதே போல் இந்த ஆடியோ எங்கே எடுக்கப்பட்டது என்றால் உயர்நீதிமன்றத்தில், புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் பாருங்க, அம்பேத்கர் முன்னாடி காரில் உட்காந்து என் கூட பேசின போது எடுக்கப்பட்ட சிலைக்கு முன்னாடி சனிக்கிழமை அன்னைக்கு எடுக்கப்பட்டது. அதனால் அவங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது, ஹைகோர்ட்டில் வீடியோ இருக்குது. புசியானந்த் சார் என்ன சொல்லிட்டாரு, கொடுக்குறான்னு கொடுத்தாலும் நீ விட்டுடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிட்டாரு. இதுல வந்து ஒரு சில அமைச்சர்ஸ் வந்து ரொம்ப மன வருத்தமா ஆயிட்டாங்க. என் பசங்க வேலை செஞ்சானுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரே போட்டாங்க, லெட்டரே கொடுத்துட்டாங்க. இவர் மேல அலிகேஷன் வச்சு லா மினிஸ்டர் அலிகேஷன் வச்சு இவருக்கும் அவருக்கும் பயங்கர கிளாஷ் ஆயிடுச்சு. அவர் என்னன்றாரு, நான் சொல்றேன் நாலேஜ் இருக்கிறவங்க தான் கோர்ட்ல எடுப்பாங்க சொன்னேன். ஏன் 6 மாசம் போனா கத்துக்கலாம், எவன் தெரிஞ்சுன்னு வேணா போய் நிக்கட்டும் பிள்ளைங்க புசுன்னு பேசுவாங்கதா, கத்துக்கணும் வரட்டும். நான் நம்பி ஒரு கோர்ட்டுக்கு போறேன், ஒண்ணுமே தெரியாத ஒரு அரசு வழக்கறிஞர், அவரால் எனக்கு பாதிப்பு இருக்குதுன்னு வைங்களேன், அவரால் என்னுடைய வழக்கு தோத்து போகுது, அவரால் அரசு வழக்கறிஞரால் ஒழுங்காக நடத்த முடியாதனால என் வழக்கு தோத்து போகுதுன்னா என் வாழ்க்கை என்ன, என்னுடைய நிலவரம் என்ன, என்னுடைய பரம்பரை என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு லேண்டு கேஸில் தோற்று போகிறாங்கன்னு வச்சிங்களேன், லேண்டே போயிடுமே மொத்தமாக. கரெக்டாக நியமிக்கணுன்றது என்ன காரணன்றது நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் ஏன் ஆதங்கப்படுறேன், ஏன் வந்து நான் இதை நான் என் தாவேக்காவில் இருந்தாலும் ஏன் நான் இதை எடுத்து பெரிய அளவில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, அதே போல் இந்த ஆடியோ எங்கே எடுக்கப்பட்டது என்றால் உயர்நீதிமன்றத்தில், புரியுதுங்களா நான் சொல்கிறது? நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் பாருங்க, அம்பேத்கர் முன்னாடி காரில் உட்காந்து என் கூட பேசின போது எடுக்கப்பட்ட சிலைக்கு முன்னாடி சனிக்கிழமை அன்னைக்கு எடுக்கப்பட்டது. அதனால் அவங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது, ஹைகோர்ட்டில் வீடியோ இருக்குது.